அடங்கப்பா டேய் முடியலடா. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எரியும் அப்படின்னு. எதுக்காக சொல்கிறேன்னா, குவைத்தில் வந்து குளிர்காலம் அவ்வளோதான் முடிய போகுது அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்த நேரம் அது. திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளிர் ஹெவி ஆயிடுச்சு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே ஹெவி ஆயிடுச்சு. வெளியில் எங்கேயும் போய் நிற்க முடியல. 12 மணி 1 மணியாக இருந்தாலும் பயங்கர ஜில்னஸாக இருக்குது. எவ்வளோ நேரம் தான் ஜாக்கெட்டே போட்டுக்கிட்டு தெரியுது, நம்மளாலேயும் முடியல. நான் இப்போ ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நிற்கிறேன். அப்படியே கை கால்லாம் நடுக்கம் கொடுக்குது. அந்த அளவுக்கு வந்து திடீர்னு குளிர் கிளம்பிருச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரமாக போயிட்டுருக்கு, சமாளிக்கவே முடியல. இந்த குளிரில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து இந்த பாலைவனங்களில் போய் இந்த குளிரை இன்னும் என்ஜாய் பண்ணுறதுக்கும் ஒரு சில குரூப் வந்து சுற்றிக்கி தர்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய நம்மளை மாதிரி வேலைக்கு போன ஆளுகள்லாம் குளிர் தாங்க முடியாமல் அங்கேருந்து கதறானுங்க. ஐயோ குளிர் தாங்க முடியலடா, இங்கே வந்து வாப்ராவில் சாலையில் வந்து போட்டு இந்த பாலைவனத்தில் போட்டு நம்மளை கொலையாக கொள்றானுங்க. நார்மலாக சிட்டிக்குள்ளே இருக்கலையே அந்த குளிருது, இங்கே பாலைவனத்தில் இன்னும் எக்ஸ்ட்ரா குளிர் இருக்கும். அது தெரியாமல் அவனுங்க என்ஜாய் பண்ணுறானுங்க. நம்ம உடம்பு அவ்வளோதான், நரம்பெல்லாம் அப்படியே விரைச்சிருச்சு, பிளட்டெல்லாம் அப்படியே உறைஞ்சிரும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்கெல்லாம் வேலைக்கு போனவங்க பூரா கதறான் இங்கே இருந்துக்கிட்டு. குளிர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கையில் குளிர் மறுபடியும் இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கு. இந்த நிலமை இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்குன்னு தெரியல. இதில் வேறு ரமலான் வேறு ஸ்டார்ட் ஆகுது. இன்னி அவ்வளோதான், அங்கங்கே நம்மளை போட்டு வெளியில் போட்டு கொன்றுவாங்க. இதில் இந்த குளிரில் வேறு அப்படியே நடுங்கிக்கிட்டே இருக்கணும். எம்புட்டு நேரம் அந்த ஜாக்கெட்டே போட்டு தெரியுது, ஒன்றும் முடியலடா சாமி.